ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல யாங்டோ நம்ம ஹீரோயினை ரேடியோ ரூம்ல பிடிச்சி வச்சிருந்திருப்பான். அப்ப அங்க வந்த நம்ம ஹீரோ அந்த ரூமோட கதவை உடைச்சு திறக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாத்திரலாம். நீங்க இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப நம்ம ஹீரோ கதவை உடைச்சிட்டு இருந்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவான். அதோட இப்ப அங்க இருக்க சேரை எடுத்து யாங்டுவா அடிக்க போவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை தடுத்துடுவா. அதனால நம்ம ஹீரோ அவளை அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிடுவான். அதோட இப்ப யாங்டுவோட சட்டையை பிடிச்சு, நீ யார் மேல கை வச்சேன்னு நினைக்கிற, உன்னை அவ பக்கம் போகாதன்னு எத்தனை டைம் சொல்றதுன்னு கேட்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த வச்சு வளவலன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை இப்ப சொன்னா புரியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளாஷ்பேக் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் யாங்டு லைட்டா திருந்தின மாதிரி தான் தெரியுது. அப்ப அவங்க ரேச்சல் வருவா. அவ ஹீரோயினை பார்த்து, மறுபடியும் உனக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேட்பா. அப்ப ஹீரோ வெளியே வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவான். இப்ப நம்ம ரேச்சல் யாங்டுவை பார்க்க வருவா. அதோட என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீ சொல்ல தயாராயிட்டியான்னு கேட்பா. ஆனா யாங்டு, நான் சொல்லலையே, ஒருத்தங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் அப்படி பண்ணினேன்னு சொல்லுவான். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணினா ஹீரோயின் கண்டிப்பா அங்க வருவான்னு பிளான் பண்ணி தான் மைக்ல அப்படி சொல்லியிருக்கான். அதோட ரேச்சலை பார்த்து, என்னால நீ கேட்டதை செய்ய முடியல, அதனால நீ என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான். ஏற்கனவே நம்ம ரேச்சல் யாங்டு கிட்ட ஹீரோயினை லவ் பண்றதா சொன்னதை பத்தி சொல்லி இவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பா. அதுக்குதான் நம்ம யாங்டு அவ கேட்டதை செய்ய முடியலன்னு இப்ப சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சண்டை போட்டதுக்கு சாரி, ஆனா அது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின், எதுக்கு எப்பவுமே சண்டை போட ரெடியாவே இருக்க அப்படின்னு திட்டுவா. அதுக்கு ஹீரோ, உனக்கு இது ஒரு லவ் ட்ரையாங்கல்னு புரியலையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின், பாக்குறவங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ, எங்க ரிலேஷன்ஷிப் மாதிரி எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கா சொல்லுவான். அதோட இந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் இப்ப கிச்சன்ல இருப்பாங்க. அப்பங்க நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பிட்டதா அவளோட அம்மா கிட்ட சொல்ல வருவா. அதே டைம்ல அங்க வந்த இன்னொரு மெய்டு ரேச்சல் வந்து இருக்கிறத பத்தி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மா ஹீரோயினை பார்த்து, நீ இங்க இருக்கிறது ரேச்சலுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகிடும், நீ ரூமுக்கு போயிட்டு அங்கேயே இரு, வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோட அம்மா ரேச்சலை பார்க்க வருவாங்க. அப்ப ரேச்சல், எனக்கு உங்களை பத்தி முன்னாடியே தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்பவே பார்க்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ரேச்சல், நீங்க ஏன் ஹீரோயின் அம்மாவா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா, ஹீரோயினோட அம்மாவால அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வர முடியல, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ரேச்சல், நீங்க அவ ஃபேமிலிக்கு அவ்வளவு க்ளோஸா, ஹீரோவுக்கு கூட ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா, அப்படிலாம் இல்ல, அவங்கள எனக்கு தெரியுங்கிறதால நல்லபடியா நடந்திருந்திருப்பான், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேச்சல், எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணணும்னு எனக்கு தோணல, அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதனால நம்ம ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. யாங்டுவால இனிமே எதுவும் பண்ண முடியாது, நம்ம தான் இனிமே இந்த என்கேஜ்மெண்ட்டை பாத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஹீரோவோட அம்மாவை பார்க்க ரேச்சல் வந்திருப்பா. அதுக்கப்புறம் ரேச்சல் அங்க இருந்து கிளம்பி வெளியே வருவா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அங்க இருக்க கொடியில காஞ்சிட்டு இருக்கிறத பாத்துடுவா. அதோட ஹீரோயின் அங்க இருக்க ஒரு மெய்டோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்குவா. ரேச்சல் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வருவா. ஆனா இப்ப அவளோட யூனிஃபார்ம் அங்க இருக்காது. இதை வச்சே ரேச்சலுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும், அவதான் யூனிஃபார்மையும் எடுத்துட்டு போயிருப்பான்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதோட கால் பண்ணினா கூட இப்ப நம்ம ஹீரோயின் எடுக்க மாட்டா. ஆனா நம்ம ஹீரோயின் ரேச்சலை தேடி தான் வருவா. அதோட என்னோட யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு கேட்பா. ரேச்சலும் அந்த குப்பை தொட்டியில போட்டுட்டதா சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோயின் குப்பை தொட்டியில போய் தேடி அந்த யூனிஃபார்மை எடுத்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த ரேச்சல், ரொம்ப கஷ்டமா இருக்கா, உன்னை நேத்து அங்க பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு மெய்டோட பொண்ணு இங்க புது பணக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க, அதோட என் கூட போட்டி போடுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, இது தெரிஞ்சதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவா. அதோட நீ இந்த ஸ்கூலை விட்டு போயிடு, இல்லனா உன்னை பத்தின உண்மையை மட்டும் இல்ல, ஹீரோவை பத்தின உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுவா. இதனால ஹீரோயின், நமக்குள்ள இருக்க பிரச்சனையில எதுக்கு அவனை இருக்கிற அப்படின்னு கேட்பா. அதுக்கு ரேச்சல், அவன் எனக்கு கிடைக்கலன்னா உங்க 2 பேரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பத்தின உண்மை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதால, சரி நான் டிரான்ஸ்பர் ஆகிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப பின்னாடி இருந்த நம்ம ஹீரோ, எதை பத்தி யோசிக்க போற அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருந்திருப்பான். அதனால இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். அதோட இப்ப ஹீரோயின் அங்க இருந்து போக சொல்லிட்டு ரேச்சலை பார்த்து, நீ உன்னால முடிஞ்ச எதை வேணா பண்ணு, நான் பாத்துக்கிறேன், ஒரு பொண்ணு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை பார்க்க போயிடுவான்.
இப்ப நம்ம ஹீரோ ரேச்சல் வீட்டுக்கு வந்ததை பத்தி ஏன் சொல்லல, நீ என்ன நம்பவே மாட்டியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏற்கனவே நீ நிறைய பிரச்சனையில இருக்க, அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, நம்ம இங்க இருந்து போயிடலாமா, அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின், நான் மறுபடியும் என் அம்மாவை தனியா விட்டுட்டு வரமாட்டேன், அதோட நீயும் அம்மாவை விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவா. அடுத்து நம்ம ஹீரோவும் யாங்டோவும் கரஸ்பாண்டன்ட் ரூம்ல தான் இருப்பாங்க. ரேடியோ ரூம்ல சண்டை போட்டதால இந்த டைம் இவங்களை சும்மா விட முடியாதுன்னு அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க. அதோட நம்ம ஹீரோ அவனோட அண்ணனையும் யாங்டோ அவனோட அப்பாவையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. அடுத்து இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வருவாங்க. இவங்க 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு இப்பதான் முழுசா நமக்கு காட்டுறாங்க. நம்ம யாங்டோவோட அம்மா ஒரு நாள் யாங்டோவை பார்க்க ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பக்கம் வருவான். அவனை பார்த்த யாங்டோவோட அம்மா, யாங்டோவை கூட்டிக்கிட்டு வாப்பா, ஒரு எமர்ஜென்சி, நான் ஃபோன் கூட கொண்டு வரல, நான் இங்கிருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நாங்க 2 பேரும் பேசுறது இல்ல, நான் ஃபோன் பண்ணினா கூட அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி அவனை ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லி அங்க வெயிட் பண்றேன், கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப யாங்டோ கிட்ட போய் அவனை கூப்பிட்டுருப்பான். ஆனா நம்ம யாங்டோ ஹீரோ மேல இருக்க கோவத்துல சண்டை போட்டிருப்பான். அதோட கடைசியா யாங்டோ நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்க்கும்போது யாங்டோட அம்மா அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்ப வந்தே இருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தாலதான் நம்ம யாங்டோ இவ்வளவு நாளா ஹீரோ மேல காண்டா இருந்திருப்பான். நம்ம ஹீரோ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனா அவன் மேல இருந்த கோவத்துலதான் யாங்டோ அவனோட அம்மாவை கடைசியா கூட பார்த்திருக்க மாட்டான். அந்த குற்றம்னு வச்சுதான் ஹீரோ மேல கோவமா மாறி இருந்திருக்கும். இப்ப யாங்டோ தான் மேலதான் தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டான். அதோட நம்ம ஹீரோவும் யாங்டோட அம்மாவை அவன் அன்னைக்குதான் கடைசியா பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவனை எப்படியாவது சண்டை போடாம கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நானும் கொஞ்சம் கேஷுவலா இருந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் காட்டிக்கிட்டே நம்ம ஹீரோவும் யாங்டோவும் மனசுக்குள்ளேயே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சாரி சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹோட்டல் ரூம்ல தான் இருப்பான். ஆனா அவனோட அண்ணன் இப்ப அங்க இருக்க மாட்டாரு. இப்பதான் அவன் அங்க இருக்க சில டாக்குமெண்ட்ஸை பார்ப்பான். அதோட அவனோட அண்ணன் ஏற்கனவே சேனோட அப்பா கிட்ட போன்ல பேசினதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு சேனோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவரை மீட் பண்ணணும்னு சொல்லுவான். அடுத்த சீன்ல ஜேக்கு குரூப் ஆபீஸ் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட அப்பா சைட்ல இருந்த எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ சேனோட அப்பாவும் மீட் பண்ணுவான். அதோட அவனோட அப்பா பர்த்டே கிஃப்டா கொடுக்க போற ஷேர்ஸை பத்தி கேட்பான். அதுக்கு சேனோட அப்பா, அவர் இப்போதைக்கு உங்க மேல இருக்க கோவத்துல அதையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காரு. ஒருவேளை உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா உங்களை ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர் ஆக்கி திருப்பவும் உங்க ஸ்டேட்டஸை தக்க வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களை பத்தின உண்மையெல்லாம் யாருக்கும் ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் அவர் நம்ம ஹீரோக்காக நிறைய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி இருந்திருப்பாரு போல. அதோட உங்க அண்ணன் அவரோட போட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்க அப்பா சைட்லயும் உங்க சைட்லயும் இருந்த ஆளுங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அடுத்து இப்ப என்னோட அண்ணன் என் அப்பாவை தோக்கடிச்சிட்டா என் கூட தான் மோத போறானா, எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் இதுல இன்வால்வ் ஆகி தான் ஆகணும் இல்லையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு சேனோட அப்பாவும், நீங்க ஜேக்கு குரூப்போட 2வது பையன், உங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து நம்ம போனாவும் ரேச்சலும் பியூட்டி பார்லர்ல இருப்பாங்க. அப்ப நம்ம ரேச்சல் ஹீரோயின் வேலை செய்யற இடத்த பத்தி கேட்கிறா. ஆனா நம்ம போனா கொடுக்க மாட்டா. அதோட இன்னைக்கு சாயந்தரம் போனாவும் சேனும் சேர்ந்து பார்ட்டி கொடுக்க போறாங்க போல. ரேச்சல் அதுக்கு வரதை பத்தி நம்ம போனாக்கு ஏதோ கெட்ட ஃபீலிங் இருக்கனால நீ என் பார்ட்டிக்கு வராத அப்படின்னு சொல்லுவா. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்து நம்ம ரேச்சல் ஹீரோயின் வேலை செய்யற இடத்துல இருக்கிறதா யாங்டோக்கு மெசேஜ் பண்றா. யாங்டோவும் பதட்டமா ஹீரோயினோட கெஃபேக்கு போறான். ஆனா ரேச்சல் அந்த இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பிளானையே போட்டிருப்பா. அவ இப்ப யாங்டோவை ஃபாலோ பண்ணி போய் நம்ம ஹீரோயின் வேலை செய்யற இடத்த கண்டுபிடிச்சிருவா. இப்ப யாங்டோ ரேச்சலுக்கு கால் பண்ணுவான். அவ பின்னாடிதான் இருப்பா. அதோட இப்பதான் அவனுக்கு ரேச்சல் அவனை ஏமாத்தி ஹீரோயின் வேலை செய்யற இடத்த தெரிஞ்சுக்கிட்டது புரியுது. அதுக்கப்புறம் ரேச்சல் அங்க இருந்து போயிடுவா. ஆனா யாங்டோ அந்த கெஃபேக்கு வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதோட ஹீரோயின் வந்ததும், என்ன மன்னிச்சிடு, என்னால ரேச்சலுக்கு நீ வேலை செய்யற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். பயப்புல முழுசா தெரிஞ்சிட்டான் போல, சாரிலாம் கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின், பரவாயில்ல, அவளுக்கு இதை விட பெரிய விஷயம்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம யாங்டோவும் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோயினோட ஓனர், ஒரு கேட்டரிங் ஆர்டர் வந்திருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அட்ரஸை வாங்கி பார்த்ததும் தான் அது போனா சேனோட பார்ட்டி நடக்கிற இடம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ரேச்சல் தான் இதை பண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் இப்ப ஹோட்டல்ல தான் இருக்கான். அப்போ ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா, நீ பார்ட்டிக்கு கிளம்பிட்டியா, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வருவேன், என்ன பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகிடாத அப்படின்னு ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஹீரோவும் இதை பார்த்ததும், அவ பார்ட்டிக்கு வரல, வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாலே, ஏதோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவ எடுக்கல. அதனால வேகமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போறான். இப்ப இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. போனா, சான், ரேச்சல், அப்புறம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபி, ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவா. அதுக்கு ரேச்சல், நான் தான் ஆர்டர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவா. சான் ஹீரோயின் கிட்ட வந்து, ரேச்சல் தான் உனக்கு தெரியுமா, அப்புறம் ஏன் வந்த அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின், இது என் வேலை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுவான்.
ஹீரோயின் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளை வெளியே வர சொல்லி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் காலியானாதான் வருவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப காலி ஆகிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிக்கிட்டு போயிடுவான். அதோட இப்ப நம்ம போனா என் பாட்டியே நீ கெடுத்துட்ட, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ரேச்சல் கூட போய் சண்டை போடுவா. ஆனா எல்லாரும் போனாவை தடுத்துடுறாங்க. நம்ம யாங்டோட ஃப்ரெண்டு யாங்டுக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க, இங்க செம ஃபன்னா இருக்க போகுது, சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிடுவான். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்கு வந்த, உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் எனக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நான் புது பணக்காரி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு தான் வந்தேன். அதோட என்னால இந்த உண்மையை மறைச்சு வச்சு நிம்மதியா இருக்க முடியல. உண்மையை மறைச்சு வாழ்றது எவ்வளவு வலியை கொடுக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆர்டர் எடுக்க கெஃபேக்கு போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவா. அதோட நம்ம யாங்டுவும் இங்க வந்துடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் நான் புது பணக்காரிங்கிறதால நிறைய பணம் சம்பாதிக்கலாம் வேலை செய்யல, நான் ஒரு மெய்டோட பொண்ணு, பண கஷ்டத்துல தான் வேலை செய்யறேன், அதோட நான் சோஷியல் கேர் கோட்டால தான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு எல்லா உண்மையையும் சொல்லிடுவா. அங்க இருக்க எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதோட சோஷியல் கேர்ல இருந்துகிட்டு தான் ஹீரோ கூட சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட ஹீரோவை பார்த்து உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் மறைச்சுதான் உன்னையும் ஏமாத்திட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா ஏமாத்திட்டாதான், இந்த உண்மையை சொல்லும் போது ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொன்னா, ஆனா எவ்வளவு நடுங்கி போயிருக்கா, என்னையும் ஏமாத்திட்டாதான் அப்படின்னு சொல்லுவான். அதோட இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போய் எல்லாரும் முன்னாடியும் அவளோட நெத்தியில கிஸ் பண்ணுவான். இதை பார்த்து நம்ம சான், போனா, யாங்டோட ஃப்ரெண்ட்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதோட நம்ம ஹீரோயின் சோஷியல் கேர் குரூப்ல இருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சிருந்தாலும் கூட அவளை தான் லவ் பண்றதா எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.